இன்னைக்கு ஒரு விருது. எல்லாரும் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. தமிழ் யூடியூப் வரலாற்றுல வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நண்பர்களே. இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய 4 முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முதலாவது, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை உருவாக்குங்கள். இவங்க எப்படி வாய்ப்புகளை உருவாக்குறாங்க? இவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் போக இவங்களுக்கு நிறைய நேரம் வந்து மிச்சமா இருக்கு. அந்த நேரத்தை எப்படியாவது இவங்க பிரயோஜனமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறாங்க. நீங்க வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா கிரியேட்டிவா செயல்படணும். ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம செயல்படுத்தணும். அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு முதல் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வழி. அது எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா முதல்ல நீங்க அதற்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும். அது ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை ரைட் பண்றதா இருக்கலாம். நீங்க ஒரு புக் எழுதணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறதுக்கான வழி என்ன நினைக்கிறீங்க? முதல் பக்கத்தை எழுதுவது. அதை விட்டுட்டு நம்ம முதல் பக்கத்தை எழுதாம தொடங்காம நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியாது. ஸோ அந்த முதல் விஷயத்தை நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்க முடியும். இரண்டாவது, ஸ்கில்ஸ் ஓவர் டூல்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு நிறைய டூல்ஸ் வேணும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். நான் ஒரு யூடியூப் வீடியோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஹைஃபையான ஒரு கேமரா வேணும், ஒரு ஆப்பிள் லேப்டாப் வேணும் அப்படின்னு நம்ம பெரிய விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை அது இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களுடைய திறமைகளை வந்து மூலதனமா வச்சு உங்களுடைய முதல் ஸ்டெப் நீங்க ஆரம்பிக்கணும். இவங்க அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. இவங்களுடைய ஆரம்ப கட்டத்துல மிகப்பெரிய ஹைஃபையான டூல்ஸ் எல்லாம் வச்சு எந்த வீடியோவையும் பண்ணல. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை பேசிக்கா மட்டுமே வச்சு அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஊர்ல இன்டர்நெட்டோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியா. ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப நேரம் எடுக்குமா. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடியோவை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை அவங்க அடையிறதுக்கான மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நிறைய டூல்ஸ் இல்லை, அதனால நான் வந்து இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சோ நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களுடைய திறமைகள் மேல முழு நம்பிக்கையை வச்சு தொடங்குங்க. மூணாவது, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா எல்லா வளங்களையும் நான் எப்படி அடைவது, ஒவ்வொரு விஷயமும் எங்க இருக்கு, எப்படி அதை கத்துக்கணும், எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிற அந்த அறிவு, அந்த ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் மட்டும் இருந்துருச்சுன்னா நீங்க எல்லா வளங்களையும் உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும், அடைய முடியும். இவங்க அதை எப்படி பண்ணனாங்க? யூடியூப் வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா யூடியூப்ல ரீச் ஆகுறது அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு இல்லைங்களா. இந்த சூத்திரத்தை அவங்க எங்க இருந்து லேர்ன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலை நடத்துறாரு பாத்தீங்களா, இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா யூடியூப்ல வீடியோஸை பார்த்து எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற எக்கச்சக்கமான விஷயங்களை யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்டு அந்த வித்தையை பூரா யூடியூப்ல இறக்குறாரு. அதனாலதான் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. எல்லா விஷயமுமே எல்லாத்துக்குமே தெரியாது, ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது எப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான்காவது, மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் தெம். தவறு செய்யுங்கள், ஆனால் அதை திருத்திக் கொள்ளுங்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது தோல்விதான் வந்து வெற்றிக்கு முதல் படி, தவறுகள் செய்யணும் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்களும் அந்த மாதிரியான சில தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவங்க சேனலை தொடங்கின அந்த ஆரம்ப கட்டத்துல இவங்களுடைய சேனல் எல்லா சேனல் மாதிரி தான் இருந்திருக்கு. எப்படி ஒருத்தங்க சமைப்பாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் சமைச்சிருக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறாங்க. நம்ம செய்யறது ஒரு தவறான ஒரு பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும், தடத்தை பதிக்கணும் அப்படின்னா நாம யூனிக்கா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான வித்தியாசமான விஷயங்களை, வித்தியாசமான முயற்சியில வீடியோ எடுக்கிறாங்க, எடிட் பண்றாங்க, வித்தியாசமான முறையில சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நான் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை கோணத்தை, மக்களுடைய அந்த அட்டென்ஷனை வந்து கேப்சர் பண்ணன ஒரு விஷயம். அதுதான் வில்லேஜ் குக்கிங் சேனல் வளர்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயம். நாம எல்லாருமே ஆரம்பத்துல தவறுகள் செய்வோம், தவறுகள் செய்யணும், ஆனா அதை திருத்திக்கணும். திருத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதுதான் வில்லேஜ் குக்கிங் சேனல் இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான 4 வாழ்க்கை பாடங்கள்.
உண்மையாகவே இந்த 4 விஷயத்தை நாம் அப்ளை பண்ணனா நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 4 விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.